வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நாம கேட்க போற கதை இளைஞனும் பெரியவரும். ஒரு இளைஞன் சாலை வழியாக பாடிக்கொண்டே சென்றான். அவன் குரல் இனிமையாக இருந்தது. ஆனால் அவன் பாடிய பாட்டென்னவோ நன்றாயில்லை. அதில் பொருளும் இல்லை, அழகும் இல்லை. வழியில் ஒரு பெரியவர் எதிர்பட்டார். தம்பி, இந்த பாட்டெல்லாம் ஏன் பாடுகிறாய்? உன் குரலே நன்றாய் இருக்கிறது. இசையை மட்டும் உன் வாய் அசை போட்டாலே அழகாக இருக்கும். இந்த பாட்டை பாடி ஏன் உன் குரல் அழகையும் பால்படுத்திக் கொள்கிறாய் என்று கேட்டார் பெரியவர். அவன் அவர் அறிவுரையை லட்சியம் செய்யவில்லை. தன் போக்கில் பாடிக்கொண்டே சென்றான். நேராக சூதாடும் இடத்திற்கு சென்றான். கையில் இருந்த பொருளையெல்லாம் சூதாடி தோற்றுவிட்டு இளைஞன் திரும்பி வந்தான். திரும்பி வரும்போது அவன் பாடிக்கொண்டு வரவில்லை. வழியில் இருந்த ஒரு மரத்தடியில் களைப்பார உட்கார்ந்தான். அதே மரத்தடியில் அந்த பெரியவர் ஒரு புறத்தில் இருந்தார். இளைஞன் கவனிக்கவில்லை. சிறிது நேரத்தில் மற்றொரு மனிதன் அவ்வழியாக வந்தான். அவனும் களைப்பாறுவதற்காக மரத்தடிக்கு வந்தான். இளைஞன் அருகில் வந்து உட்கார்ந்தான். இளைஞனுக்கு அந்த மனிதனை பார்க்கவே அருவருப்பாய் இருந்தது. அவன் தன் அருகில் வந்து உட்கார்ந்ததும் இளைஞனுக்கு கோபம் வந்தது. உயர்ந்த சாதியான் நான், என் அருகில் நீ எப்படி வந்து உட்காரலாம் என்று கேட்டான். இச்சொற்கள் பெரியவர் காதில் விழுந்தன. உயர்ந்த சாதி என்று சொல்லிக் கொள்ளுவதை விட ஒழுக்கமாய் இருப்பதே சிறந்தது என்று கூறினார். இளைஞன் கோபத்தோடு எழுந்து நடந்தான். பெரியவர் பின்தொடர்ந்தார். வழியில் ஒருவன் இளைஞனை மறித்து தான் கொடுத்த கடனை திருப்பி கேட்டான். நடு பாதையில் நீ எப்படி என்னை கடன் கேட்கலாம் என்று இளைஞன் அவனை அடிக்க கையை ஓங்கினான். அவனும் பதிலுக்கு கையை ஓங்கவே இளைஞன் பயந்து ஓடிவிட்டான். வீண் வீரம் பேசுவதை விட விடாநோயுடன் இருப்பது நல்லது என்றார் பெரியவர். அவன் சென்ற வழியே சென்றார். இளைஞன் வீடு சென்றான். வாசலில் நின்ற மனைவி தெருவிலேயே அவனோடு சண்டை போட்டாள். அவனை வைதாள். இதை கண்ட பெரியவர், பழி கஞ்சாத மனைவியுடன் வாழ்வதை விட தனியாய் இருப்பது நல்லது என்று சொல்லிவிட்டு வழி நடந்தார். பிழையற்ற பாட்டும் ஒழுக்கஞ்சேர்ந்த குடிப்பிறப்பும் அஞ்சாத வீரமும் நெஞ்சில் அன்புடைய மனைவியும் வாழ்விற்கு இன்பமாகும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.